ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸு வீட்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா ஸ்லாஸாக சீவிக்கிட்டு கழுவி இப்படி எடுத்துருக்கோம். வாங்க எப்படி எண்ணெயில் போட்டு எடுப்போம். எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் காயவும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ போடுவோம். நல்லா வேகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு வீட்லேயே எண்ணெய் பொருளெல்லாம் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கணும். கடையில் வாங்கி போல ரொம்ப பண்ணி கொடுக்கக்கூடாது. நாங்கள் இந்த ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு தான் குழந்தைகளுக்கு நான் கொடுப்பேன். நல்லா ருசியாக வெந்துருச்சு. நல்லா நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. பிளேட்டுக்கு மாற்றுவோம். இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச சிப்ஸை உள்ளே போட்டுக்கலாம். சின்ன பாத்திரமான கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா அப்படி உருளைக்கிழங்கு